சார் ஒரு பக்கம் காதும் கண்ணும் எனக்கு சரியாக தெரில. வீட்டுக்காரர் வந்து குடிகாரரு. அவர் அடித்ததில் வந்து ஒரு கண்ணும் போயிடுத்து, ஒரு காதும் எனக்கு கேட்கறல. அந்த அம்மா வந்து என்கிட்ட கையேந்தி நின்று அழும்போது, அந்த பொண்ணு வந்து 8வது படிக்கிற பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து 6வது படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ரெண்டும் டக்குன்னு இன்னொருத்தருக்கு உதவணும்னு ஒரு மனசு இருந்தால் போதும். எவ்வளவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கையில் 10 லட்சம் 50 லட்சம்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கையில் ₹1 இருந்தால் கூட போதும். அந்த ₹1 ஒரு 10 பைசா ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்களா, சந்தோஷம். அந்த அந்த தர்மம் நம்மளுக்கு அந்த ஒரு பண்ணுறோங்கிற ஒரு கர்வம் இல்லாமல் இவங்களுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பனை கிடச்சிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கீழே நான் யாருக்கு என்ன அரிசி கொடுக்குறேனோ அதே அரிசி தான் என்னுடைய உலையும் போகும். என்னுடைய பானையிலையும் அதான் அரிசி. நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறனோ அதே அரிசி சாப்பாடு தான் எனக்கும். அது அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த 3000 பேர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர் கண்ணையும் தண்ணி வரும்போதும், ஐயா இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட்டேன் ஐயா, இந்த ஒரு மாதம் என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இதை விட நான் சம்பாதிக்க வேண்டியது என்ன சார் உலகத்தில்? ஒன்றும் கிடையாது. நான் வந்து பிறந்ததுக்குரிய இந்த வாழ்த்துக்களும் இந்த இதுவும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே ஓகே. ஆறு நண்பன் வந்து பணம் எனக்கு கொடுக்கறது தயங்கிண்டு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து, அண்ணா நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னா போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன காலங்கள் உண்டு. அந்த பணத்தை எடுத்துன்னு போய் ஏன் ஒரு ஏழை வந்து ஃப்ளைட்டை ஏறக்கூடாது? பக்கத்து வீட்டில் போய் வேலை செய்கிறவங்க ஏன் ஃப்ளைட்டை பார்க்க ஃப்ளைட்டில் உள்ளே உட்காரக்கூடாது? சார் நீங்கள் நிஜமாகவே எங்களை ஆக்ஷன் போகிறீங்களோ இல்லையா சார், ஃப்ளைட்டில் அந்த படிக்கட்டை மேலே ஏறிட்டு நாங்கள் கீழே இறங்கினோம் சார், அதுக்காவது ஒரு கொடுப்பனை கொடுங்க சார். நான் என் கூட இருக்கீங்கம்மா, நீங்கள் ஏமா படிக்கட்டை பார்த்து வரீங்க, உங்களை பறக்க வைக்கிறமான்னு சொல்லி. வணக்கம் சக்தீஸ்வரன் சார். வணக்கம் சார். நிறைய விஷயம் நாங்கள் வந்து உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய சேவை செய்துட்டு இருக்கீங்க, அப்புறம் ஆன்மீகத்துக்கு கூட நீங்கள் நிறைய மக்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைய நாள் இது எப்படி சார் இருக்குது, இதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க சார். இது வந்து ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக நான் நினச்சிக்கிறேன் சார். இது வந்து ஆக்சுவலாக இந்த நாள் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டட் இருக்குது. இன்னொன்று, நம்ம பிறந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு சரித்திரம் படைக்கணும், நம்ம ஏதாவது ஒரு சாதனை செய்யணும். நம்ம பட்ட கஷ்டங்களும் நம்மளுடைய வலியும் யாருக்கு உணர்ந்து அதுக்கு பிரதிபலிக்கிறானோ அவன் தான் மனுஷன் சார். அந்த மனிதத்துவத்தை நம்ம வச்சுக்கணும், உடம்புல வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் செயல்படுற விஷயந்தான். தஞ்சாவூர் ப்ராப்பர் இதில் நாங்கள் பிறந்து வளர்ந்தாலும் அப்பா அம்மாவுடைய எங்களுக்கு ப்ராட்டப், என்னுடைய ப்ராட்டப் எப்படின்னா, 4 தர்மம் பண்ணு, 4 பேருக்கு நல்லது பண்ணு, ஜாதி மதம் பார்க்காத, கருப்பு சிவப்பை பார்க்காத, மனுஷனோட உடம்புல ஓடுறது ரத்தம் தான், எல்லாம் சிகப்பு தான். அதனால் எந்த விதமான ஜாதி மதமும் பார்க்காம, எந்த விதமான ஒரு கோட்பாடுகளும் இல்லாமல் உதவிங்கிறதுக்கு வந்து கோட்பாடு கிடையாது. அதனால் அதுக்கு வந்து எந்த வகையிலையும் தளர விடாத. ஒரு நாள் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா சொல்லி சின்ன வயசுலேருந்து எங்களை ஊட்டி விட்ட ஒரு பாடம் சார். அப்பா அம்மா வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு தெரியாமல் வளர்த்து தர்மம் பண்ணணும், எந்த நிலைமையிலும் தர்மம் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அப்பா வந்து எங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்த பாடம். அப்பா வந்து அப்போ சின்ன வயசில் வந்து கிட்டத்தட்ட தீபாவளிக்கு எல்லா நபர்களுக்கும் கூப்பிட்டுச்சு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவார். ஸோ அதோடைய எங்களுடைய இதை நான் அப்பாவுடைய இதை கண்டினியூ பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. நாங்கள் வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் காலனி, லேபர் காலனிம்போம், அதில் தான் எங்களுடைய வளர்ப்பெல்லாம். நான் படித்தது வந்து சாதாரண ஒரு லயன்ஸ் கிளப் ஸ்கூல், ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் டீனேரி ஸ்கூல், மாம்பழத்தில் வந்து டீனேரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கும் இதுக்கும் அம்மா அப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கிறது எங்களால் இன்றைக்கும் நினச்சி பார்க்க முடியுது. ஸோ அந்த கஷ்டங்கள் நீங்கள் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் மற்றவங்க அனுபவிக்கக்கூடாதுங்கிற ஒரு இதில் ஆரம்பித்த ஒரு சேவை தான் அது. ஸோ அந்த சேவை மென்மேலும் வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்கு. பலரால் பாராட்டப்படும்போது நம்மளுடைய ஒரு உத்வேகம், நம்மளுடைய ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு சொசைட்டியில் கிடைக்கும்போது அந்த மோட்டிவேஷனால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். முதல்ல எந்த விஷயத்தை சார் இதை நம்ம மக்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எதில் ஆரம்பிச்சது, அதாவது விதை எது? அதாவது நான் வந்து இப்போ அசோக் நகரில் வந்திருந்தேன் சார். அசோக் நகர் இருக்கும்போது ஒரு தாயாரும் ஒரு 2 பெண் குழந்தையும் வந்திருந்தாங்க. வந்திருந்து, சார் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் சார். அப்போ வந்து வீட்டில் வாசலில் வந்து பசுமாடு குறைஞ்சி ஒரு 20 மாடு இருக்கும். ஓகே. டெய்லி 20 மாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ரகத்திக்கீரை ஏதாவது போட்டோம் வந்துட்டுருக்கோம். அது இதை பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்டாங்க, சார் எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சொல்லி ஒரு தாயார் இருந்து என்கிட்ட கேட்டாங்க. 2 பெண் அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு வந்து ஒரு பக்கம் நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன் சார், இங்கே ஒரு பொறிக்கடையில் வேலை செய்கிறேன்.
அந்த கம்பெனியில் வேலை செய்யறது ஒரு பக்கம் முடியல, எங்களால் உடம்பு முடியல, மயக்கம் வந்துடுது சார் எங்களுக்கு அப்படின்னா. அப்போ மயக்கம் வர்றதுக்கு காரணம் என்னமா, ஆஸ்பத்திரிக்கு போனேன். இல்லை சார், ஒரு பக்கம் காதும் கண்ணும் எனக்கு சரியாக தெரில. வீட்டுக்காரர் வந்து குடிகாரரு, அவர் அடித்ததில் வந்து ஒரு கண்ணும் போயிடுத்து, ஒரு காதும் எனக்கு கேட்கறல, அதனால் மயக்கம் போட்டு விடுறாங்க. எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, நம்மளாம் படிச்சிருக்கோம். நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணால் டாக்டருக்கே ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை என்னென்னா, உண்மை சக்தி அது, ஒரு பக்கம் கண்ணும் ஒரு பக்கம் பாகங்களை கண்ணும் காது கேட்கல, அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மயக்கம் வந்துடும் உங்களுக்கு. இட்ஸ் கால்டு இன்பேலன்ஸ் ஆஃப் ஒரு பாடியில் வந்து இன்பேலன்ஸ் வந்ததுனால அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஃபீல் பண்ணேன். அந்த அம்மா வந்து என்கிட்ட கையேந்தி நின்று அழும்போது, அந்த பொண்ணு வந்து 8வது படிக்கிற பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து 6வது படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு ரெண்டும் டக்குன்னு திரும்பினாங்க. அதாவது தான் தாயார் பெத்தவ, 10 மாதம் பெத்தவ, ஒருத்தர் முன்னாடி போய் கையேந்துறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு மனசில் வேதனை. அந்த வேதனையை வந்து வெளில காமிக்க முடியாமல் கண்ட தண்ணி தாரையாக கொட்டு அவங்கள்ட்ட திரும்பினாங்க. அது இப்போ சொன்னாலுமே எனக்கு வந்து குரல் தழுதத்துரும் எனக்கு. நான் அப்புறம் அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு சொன்னேன், அம்மாவுக்கு வர்ற கஷ்டம் வேறம்மா, நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து இயரிங் ஹெட் ஒன்று வாங்கி கொடுக்கணும் சார் எனக்கு அப்படின்னா. உடனே நம்ம நுங்கம்பாக்கத்தில் போய்ட்டு இயரிங் ஹெட் வாங்கி கொடுத்து ஒரு 20,000 ரூபாய்க்கு. ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. சார் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை சார் சொல்லி ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தேன். அது தொடர்ந்து ஒரு 10 பேர் வந்தாங்க, 20 பேர் வந்தாங்க, ஒரு 500 பேர், 500 1000 ஆச்சு. அவங்க வாழ்த்தும் போது, ஒவ்வொருத்தரும் இந்த அரிசி இல்லாமல் கஷ்டப்படும் போது வாழ்த்தும் போதும் அதில் இருக்கிற ஆனந்தத்துக்கு நம்ம உணர அம்சம்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த 1000ங்கிறது 2000 ஆகும், 3000 ஆகும், 5000 ஆகும், 10,000 ஆகும். என்னுடைய கனவு 10,000 பேருக்கு நம்ம இதை கொடுக்கணுன்ட்டு. ஒரு சின்ன ஒரு புள்ளியில் ஆரம்பித்த ஒரு விஷயம், ஒரு அம்மாவுக்கு ஒரு உதவி செய்கிறோம், 2 குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 10, 20 ஆகுது, 30 ஆகுது, 100 ஆகுது. இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட வீட்டு வாசலில் நின்றுருப்பாங்க. நாங்களே நேரடியாக பார்த்துட்டு இருந்தோம். எப்படி சரி சமாளிக்க முடிஞ்சது? ஒரு 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 உதவின்னு ஒருத்தங்க கேட்டு வந்தாங்க, செஞ்சோம். ஆனால் அது தொடர்ந்து அதுவே நம்மளுடைய பணியாகுது, நம்மளுடைய கடமையாகுது அப்படிங்கிறத விரிவுபடுத்தும் போது எந்த அளவுக்கு சரி அது இதாக இருந்தது? அதாவதுங்க, இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஒரு தாயார் வந்து தன்னுடைய குழந்தையுடைய படிப்பு செலவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு உதவி பண்ணும்போது அவங்களுடைய நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு இருக்குது இல்லைங்களா, அது நம்மளை கவரும் போதோ அல்லது நம்மளை வந்து நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுது இல்லையா, அதோடைய உத்வேகம் தான் அந்த 1, 10, 10, 100 ஆனது 1000 ஆனது. சைமல்டேனியஸாக நம்மளுக்கு ஒரு மனசு வேணும் சார். இன்னொருத்தருக்கு உதவணும்னு ஒரு மனசு இருந்தால் போகிறோம். எவ்வளவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கையில் 10 லட்சம் 50 லட்சம்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கையில் 1 ரூபா இருந்தால் கூட போதும். அந்த 1 ரூபாவில் ஒரு 10 பைசா ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்களா, சந்தோஷம். அந்த தர்மம் நம்மளுக்கு அந்த ஒரு பண்ணுறோங்கிற ஒரு கர்வம் இல்லாமல் இவங்களுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பனை கிடச்சிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 1ங்கிறது 10,000 ஆகுங்கிறதுல வந்து சாத்தியமாகுங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கும் நான் இந்த 5000 பேருக்கு 5800 பேருக்கு பண்ணுறேன். இன்னி அளவில் 5800 பேருக்கு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே, செகண்ட் சாட்டர்டே சண்டே, இந்த 4 நாள் பண்ணுறோம். 1300லேருந்து 1400 பேர் வராங்க. இவங்களை எல்லாம் பண்ணும்போது நம்ம அன்னதானம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க என்கிட்ட, அன்னதானமாக பண்ணக்கூடாது சக்தி, ஒரு தயிர் சாதம், ஒரு புளியோதரை பண்ணணும். சரி, நம்ம பண்ணும்போது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது என்ன பண்ணுவாங்க, பாதி தட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. அது வேண்டாம், அரிசி வாங்கி கொடுத்துருவோம், நல்ல அரிசி வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு, ஒரு நல்ல ஒரு தரமான அரிசி. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கீழே நான் யாருக்கு என்ன அரிசி கொடுக்குறேனோ அதே அரிசி தான் என்னுடைய உலையும் போகும். என்னுடைய பானையிலையும் அதான் அரிசி. நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறனோ அதே அரிசி சாப்பாடு தான் எனக்கும். அது அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த 3000 பேர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணையும் தண்ணி வரும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய சாதாரண ஒரு பிறந்தநாளை வந்து இன்றைக்கி ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்குரிய ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் நான் சம்பாதிச்சது. இது எத்தனை வருஷமா சார்? அதாவது நீங்கள் அந்த உதவி செய்ய ஆரம்பிச்சது எத்தனை வருஷங்களை தாண்டி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 6.5 வருஷம் ஆயிடுச்சு சார். 6.5 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல 500 பேர் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ராகவரெட்டி காலன்னு அசோக் நகரில் இருந்தேன். 500, 1000 பேருக்கு கொடுத்தேன். இன்றைக்கி வந்து 5800 பேர் வரைக்கும் கொடுக்குறேன். பணம் எங்கேருந்து எப்படி வருதுன்னா, நம்ம வியோகாட் ஒரு 4 கம்பெனி வச்சுருக்கோம். வியோகாட் அசோசியேஷன் வித் பில்ஸ் இந்தியா, டிவிஎஸ் ஒரு பில்ஸ் இந்தியா கூட நாங்கள் அசோசியேஷன் மோர் தென் 3 டிக்கெட்ஸ் இருக்கும். இந்துஸ்தான் மோட்டார்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு ஃபோர்மனாக ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது கேட்டகரி மாறும்போது எம்எஸ் இன்ஜினியரிங் பில்ஸ், பிலானியில் எம்எஸ் இன்ஜினியரிங் பில்ஸ் மேனேஜ்மெண்ட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் மோட்டார்ஸ்க்கு அப்புறம் கேட்டர்பில்லர் டேக் ஓவர் பண்ணாங்க. கேட்டர்பில்லர் முடிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் இன்றைக்கி பல மடங்கு எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸில் இன்றைக்கி என்கிட்ட அந்த உதவி பெறாங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாழ்த்துக்களும் தான் இன்றைக்கி என்னை தலை நிமிர்ந்து நிற்க வச்சுருக்கு. இந்த பாராட்டுதலுக்கும் இன்றைக்கி நீங்கள் உட்காண்டதுக்கு காரணமும் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒவ்வொரு டீமோடைய ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸும் ஒவ்வொருத்தருடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் என்னை காப்பாற்றுது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம்.
நிச்சயமா சார். அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு நீங்கள் வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பிள்ளைகள் கிட்ட, இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை செய்யுங்க, இது வந்து நம்ம தர்மத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இல்லை. பட் எது சார் உங்களை வந்து அதை ஃபாலோ பண்ணியே தீரணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு கொண்டு வந்தது எது சார்? நீங்கள் ஒரு 4 பேருக்கு உதவி செய்து அந்த உதவினால அவங்க நிஜமாவே ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க உதவி அதோடைய ஆனந்தம் அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தாலே அதுக்கு நீங்கள் அடிமையாயிடுவீங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம படுத்தினா 4 காலம்பேர் இருப்போமான்னு தெரியாது சார். சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் நம்ம எடுத்துன்னு வரல, எடுத்துன்னு போக போகிறதும் எதுவும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோமா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் தானா நல்லா இருப்பீங்க. பழமொழி சொல்லியிருக்காங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்து உன் பிள்ளை தானாக வளருமாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு பழமொழி ஆக்கிட்டோம். அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. பக்கத்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த இது உண்டு. ரெண்டாவது, அம்மா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு இது என்னன்னா, பிராமின் ஃபேமிலி தான். அப்பா பிராமின், அம்மா வந்து நாச்சார் கோயில் பிராமின் தான். ஜாதி மதம் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறவங்க. ஜாதி மதம் இருக்காது. இப்போ நான் ரீசெண்டாக கெபியில் கூட வந்து கேட்டாங்க என்கிட்ட, சார் கொடிக்கம்பம் வேணும் சார். நான் அப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட, என்ன உதவி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். ஏதாவது பண்ணுங்கள் சார், மொத்த செலவு நானே எடுத்துன்னு சொல்லி ஒரு கெபி கம்பம் அந்த ஸ்தூபி ஒன்று போட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் பண்ணேன். அவங்க சந்தோஷம் தாங்கலை. அந்த சந்தோஷத்தில் வெளிப்பாடு ஒவ்வொருத்திட்டேருந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும்போது, அந்த ஆனந்தத்தில் நம்ம திளைக்கும் போது இந்த தர்ம காரியங்களை விடக்கூடாதுங்கிற ஒரு உத்வேகம் நம்மளுக்குள்ளே வருது. அதுக்கோசரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய முயற்சியெல்லாம் ஒரே ஒரு இதுன்னா, ஒரு மினிமம் ஒரு 10,000 பேருக்காவது இது மாதிரி மாதம் ஒரு 5 கிலோ அரிசியோ 10 கிலோ அரிசி 2 கிலோ கோதுமை 1 கிலோ ரவா. இது நான் மட்டும் கிடையாது, என்னுடைய டீம் சார்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 15 பேர் டீமில் இருக்காங்க. அவங்களுடைய உத்வேகம் ஒவ்வொரு இதுலேயும் மோட்டிவேஷனல்ஸ் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்ம தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருப்போம், மக்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து சரியான நபர்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத எப்படி சார் மானிட்டர் பண்ணுறீங்க? இல்லை சார், நான் இது வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இது வந்து ரொம்ப ஏழை யார், இவங்களுக்கு வந்து நிஜமாகவே இவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தது. முதல்ல கொடுத்து ஆரம்பித்தது ஜென்ஸு லேடிஸ்ன்னு பார்க்காம எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சில இடத்துல சில கடைகளில் போகக்கூடாத கடையில் வாசலில் என்னுடைய அரிசி பேக் இருந்தோடனே ஜென்ஸுக்கு கொடுக்குறத நான் நிறுத்திட்டேன். ஓகே, ஒன்லி லேடிஸ். அதாவது ஒருத்தரை வச்சு நம்ம இடப்பட பிரியப்படலை. இருந்தாலும் அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அங்கே இருக்கே அப்படிங்கும்போது ஒரு பைக் கூட அங்கே அந்த கடைக்கு பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நான் மொத்தமாக லேடிஸ்க்கு கொடுப்போம். அது கண்டிப்பாக போகாதுங்கிற கண்ணத்தில் லேடிஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற இடத்துல அது கண்டிப்பாக குடும்பத்தை போய் சேருங்கிறதுக்கோசரம் லேடிஸ் மட்டும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட மாதிரி டிசர்விங் அப்படிங்கும்போது பணக்காரனும் இருக்கான், ஏழையும் இருக்கான். சில பேர் வரும்போதெல்லாம் ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் அவங்க சில சொந்த வீடு வச்சுருப்பாங்க, அது மாதிரிலாம் இருப்பாங்க. முதல்ல அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்ததுக்கப்புறமா அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு. இது எப்படி பண்ணுறது? ஓகே, ஒரு ஸ்மார்ட் கார்டு, அந்த ரேஷன் கார்டு இருந்ததுன்னா அந்த நம்பரை பேஸ் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். வெதர் டிசர்விங் ஆர் நாட், எல்லாருக்கும் வயிறுங்கிறது ஒன்று தான் சார். பசிங்கிறது ஒன்று தான். பணக்காரனோ ஏழையோ பசிங்கிறது ஒன்று தான். பசின்னு நம்ம இடம் தேடி வராங்களா, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் மகளிர் குழுன்னு ஒன்று ஆரம்பித்தோம். 300 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 1000 பேர் இருக்காங்க அந்த மகளிர் குழுவில். அந்த மகளிர் குழுக்கு மாதம் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை கொடுக்கணும். எல்லாருமே 10%, 5%, 12%லாம் வட்டிக்கு வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் கொடுக்கணுன்னு கரூர் வைஸ்யா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, அக்ஷோனா பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே சேவிங்ஸ் மாதம் ஒரு 1000 ரூபா 1500 அவங்க அக்கௌண்ட்டே போட வச்சு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே ஆர்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கே ஆர்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா எங்கள் சார்பாக, எங்கள் மேனேஜ்மெண்ட் சார்பாக, எங்கள் டீம் சார்பாக ஒரு லம்சம் அமௌண்ட்டு அந்த டீமுக்கு கொடுத்து ஊக்குவிக்கிறதுக்கோசரம் கொடுத்து அதை அப்படியே கொடுக்குறோம். அந்த அமௌண்ட்டை ஒரு வருஷம் முடிஞ்சோன்னே கொடுக்குறோம். இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு பண்டிகை காலத்தில் ஒரு சேரீயோ ஒரு இதுவோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு சேவிங்ஸ் கொடுக்குறோம். ஒரு சுய உதவி, அவங்க ஒரு தொழில் முனைவராக மாறணுங்கிறதுக்கோசரம் தையல் மிஷின் கொடுக்குறது, லேப்பிங் மிஷின் கொடுக்குறது, கிரைண்டரு, இது மாதிரி கொடுக்குறது நாங்கள் நிறையா பண்ணுறோம். இதெல்லாம் இந்த உத்வேகங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது இது தொடர்ந்து பண்ணணுங்கிற ஒரு வேகமும் தாக்கமும் இருக்கிறதுனால we are doing it continuously and we are getting a moral support from everybody. நிச்சயமாக சார், பொதுமக்களுக்கு உதவி செய்கிறத தாண்டியும் வந்து உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய குழுமங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது திருமண உதவித்தொகையை வந்து 25,000 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டோம். இன்றைக்கு காலையில் வந்து நான் இங்கே ஒரு சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட
கொஞ்சம் ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் உள்ளார்ந்து சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் எங்களுக்கு அப்பா, எங்களுடைய தந்தை தான், எங்கள் தந்தை ஸ்தானத்தில் வச்சுருக்கோம், அவ்வளோ தூரம் வந்து உங்களை வந்து கொண்டாடுறாங்க. இன்றைய நாள் வந்து காலையிலேருந்து மாலைகளாக இருக்கட்டும், பட்டாசு வெடிச்சதாக இருக்கட்டும், அந்த வரிசையாக நின்று அவங்க டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை பிள்ளைகள், அதாவது அப்படியே சொல்லலாம், இத்தனை பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கான சில அந்த உள்ளார்ந்த அந்த சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போவுமே வந்து உடஞ்சி போயிடக்கூடாது. நம்ம எவ்வளோ எமோஷனலாக இருந்தாலும் நம்ம அதை வெளியில் காட்டிடக்கூடாது. ஏதோ ஒரு சூழலில் வந்து ஒரு வாரம் உதவி பண்ண முடியாத ஒரு சூழல் வரலாம், இல்லை இந்த சமயம் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் வரலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அது ஏதாவது வந்திருக்கு அந்த மாதிரி சூழல்? இல்லை, சில சமயங்களில் சூழல் வந்திருக்கு சார். இப்போ ரீசெண்டாக கூட வந்து அந்த சூழல் வந்தது. பட் எனக்கு வந்து இந்த மகளிர் குழு சப்போர்ட் மற்றவங்களாம் இருக்கிறனால என்னுடைய குடும்பம், நான் இப்போ இருக்கிற இந்த குழு, இந்த 5000 பேர் என்னுடைய குடும்பமாக நினச்சிட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருங்க நான் பட்டினி போட்டு ஊரார் என்ன போய் பார்க்கறதுக்குரிய இது வந்து எனக்கு அந்த பக்கம் வந்து ஒன்றும் வரல. என்னை சார்ந்த இந்த 5500 குடும்பங்களுக்கு என்னுடைய மாதம் கொடுக்க வேண்டிய இந்த 10 கிலோ அரிசி ஆகட்டும், 2 கிலோ கோதுமாவாகட்டும், 1 கிலோ ரவா ஆகட்டும், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் மற்ற விஷயங்களை நான் இறங்குறதில்லை. எப்போ இறங்குவேன், எப்போ இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு எஜுகேஷன் ஃபீஸ்னு வந்திருக்காங்க, அதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிக்கு நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு 25 லட்ச ரூபா போன வருஷம் மட்டும் ஒரு 25 lakhs கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் மற்றபடி ஒரு மெடிக்கல் ரொம்ப ஒரு தாக்கம் இருக்கிற இடத்துல, ரொம்ப முடியவே முடியாது, எங்களுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குங்கிறத ஒரு ஜென்யூனிட்டி பார்த்து அதுக்கு கொடுக்கவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் இந்த தாக்கம்ங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு மகளிர் குழுவில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு 1000 பேராக இருக்கட்டும், இல்லை பப்ளிக்கில் இருந்து வாங்குகிற ஒரு 4500 பேராக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் அதை வாங்கும்போது அவங்க மனசில் இருக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு புன்னகையும் அந்த இதையும் பார்க்கும்போது, ஐயா இன்றைக்கி நான் வயிறார சாப்பிட்டேன் ஐயா, இந்த ஒரு மாதம் என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இதை விட நான் சம்பாதிக்க வேண்டியது என்ன சார் உலகத்தில்? ஒன்றும் கிடையாது. நான் வந்து பிறந்ததுக்குரிய இந்த வாழ்த்துக்களும் இந்த இதுவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து என்னை பெற்றது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து திருப்தி வந்து எனக்கு இன்றைக்கி இருக்குது. இது 1000 பேராக கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு தாட். நிச்சயமாக சார். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 ரூபா கிடைச்சாலும் வந்து அதை நான் அனுபவிக்கணும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வருமா இருக்கும். இன்னொன்று அதை சேர்த்து வைக்கிறது, டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மனசு வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்துடுறதில்லை. அதுவும் வந்து பண விஷயம், சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து எல்லாமே வந்து இல்லை எனக்குன்னு எதுவுமே வேண்டாம், எல்லாமே வந்து நான் வெளியில் மக்களுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப நிறைய செஞ்சிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் 1-2 பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, சார் வந்து திருமணமே முடிக்கலை, அவர் வந்து மக்களுக்காகவே அவரை வந்து அர்ப்பணிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கான அந்த ஒரு வைராக்கியம், மக்களுக்காக களத்தில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது எதனால சார், அந்த ஒரு போராட்டம்? சார், அதாவது நான் இந்துஸ்தான் மோட்டார்ஸில் இருந்துட்டு வெளில வரும்போது சார், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே. ஆறுயிர் நண்பன் வந்து பணம் எனக்கு கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து, அண்ணா நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னா போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன காலங்கள் உண்டு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம கையில் இன்றைக்கி ஒரு பைசா இல்லைங்கிற வேகத்தில் நிறைய பிரச்சனைகள், மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனை, ஒரு இடத்த வாங்கி லாக்கானது நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் மீறி போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது, நம்ம இந்த கஷ்டங்களை திரும்பி பார்க்கும்போது, நம்ம பட்ட கஷ்டங்கள் படுற இன்னொருத்தருக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சு பார்ப்போமேன்னு பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. திருப்பி உங்களை வந்து அந்த நம்மளுக்கோசரம் பணத்தை சேர்த்து வைக்கணும், நம்மளுடைய சந்ததி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை சத்தியமாக கிரியேட் பண்ணாது. திருப்பி உங்களுக்கு இன்னும் சம்பாதிக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும், இன்னும் அந்த 5000 பேரை 6000 பேராக்க முடியாதா, 7000 பேர் பண்ண முடியாதாங்கிற நோக்கி தான் ஓட தோணுமே தவிர, நீங்கள் வந்து நம்மளுடைய சந்ததிக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுப்போம், நம்மளுடைய அண்ணன் பையனுக்கு கொஞ்சம் சேர்த்துப்போம், அண்ணனுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம், அந்த தாட்டம் உங்களுக்கு வராது. அது நிதர்சனமான உண்மை. ஒரு ஏழையும் ஒரு வறுமையில் இருக்கிறவனுக்கும் நீங்கள் கொடுத்து அவன் உங்களை வாழ்த்தும் போது அந்த ஆத்மார்த்தமான வாழ்த்து இருக்குது பார்த்தீங்களா. கோயிலுக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். இந்த வாழ்த்து ஒன்று வந்து இந்த வாழ்த்துக்கள் நீங்கள் கிடச்சிதுன்னா தெய்வம் தானாக உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கும். இது வந்து நிதர்சனமான ஒன்று. நிச்சயமாக சார். அதாவது சேவை ஒரு பக்கம், இதையும் தாண்டி வந்து ஆன்மீகத்தில் மிகுந்த பற்றோடு இருக்கீங்க. சீரடிக்கெலாம் கூட நிறைய பேரை அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தோம். விமானத்தில் கூட நீங்கள் அழைச்சிட்டு போனதா சொல்லி நிறைய பேரை வந்து அதுவும் இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க.
எப்படி சார் இது நம்ம ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது, இந்த சேவைக்குள்ள வரும்போது ஆன்மீகம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருமா? இல்லை, இந்த சேவைங்கிறது வேறு சார், ஆன்மீகங்கிறது வேறு. ஆன்மீகங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும். அந்த கோட்பாடுகளை உடைக்கிறதுக்கோ அல்லது உள்ளே நுழைஞ்சு போய் போகிறதுக்கோ நான் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும். நான் பார்க்குறது வந்து மனிதத்துவத்தை தான் பார்க்குறேன். நிச்சயமா. ஒரு கஷ்டங்கள், ஒரு மனிதன் வந்து ஒரு கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்துக்கு தீர்வு நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த கஷ்டத்தை தீர்வு செய்து அவன் ஆனந்தப்படுறதை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா, அதுதான் நான் ஏங்குறேனே தவிர ஆன்மீகத்தை பகுத்தியோ அல்லது இது பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படலை. இது எப்படி வந்ததுன்னா, வி ஹவ் காட் ஏ டிவைன் குரூப். ஒரு டிவைன் குரூப்னு வச்சு எல்லோரும் கேட்டாங்க, சார் நாங்கள் இது மாதிரி போகணும் சார் அப்படின்னாங்க. எவ்ரி இயர் நாங்கள் கெட் டுகெதர்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். அதில் இந்த தரம் என்ன பண்ணோம், அந்த மகளிர் குழுலேருந்து ஒரு 60 பேர் அழைச்சிட்டு போயிடணும். இந்த டிவைன் குரூப்பில் வந்து அவங்க ஃப்ளைட்டில் போன சீனை வந்து ஏவியில் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மகளிர் குழு இருக்கிறவங்க கேட்டாங்க, சார் அவங்கெல்லாம் ஃப்ளைட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்களா சார், எங்கெல்லாம் இது மாதிரி ஏதாவது பஸ்லேயாவது அழைச்சிட்டு போவீங்களான்னு கேட்டாங்க. இது எனக்கு பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் ஒரு ஏழை வந்து ஃப்ளைட்டை ஏறக்கூடாது? பக்கத்து வீட்டில் போய் வேலை செய்கிறவங்க ஏன் ஃப்ளைட்டை பார்க்க ஃப்ளைட்டில் உள்ளே உட்காரக்கூடாது? அந்த தாக்கம் எனக்கு ரொம்ப வந்தது. சரி, நம்ம ஒரு 50 பேர் அனுப்பலாமாங்கிற ஒரு ட்ரையலும் எடுக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் வந்தது. நான் இதை சொல்லலான்னு சொல்லி ஒரு மகளிருக்கு ஒரு டீமை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை ஒன்று தான், சார் நீங்கள் நிஜமாகவே எங்களை அழைச்சிட்டு போகிறீங்களோ இல்லையா சார், ஃப்ளைட்டில் அந்த படிக்கட்டை மேலே ஏறிட்டு நாங்கள் கீழே இறங்கிறோம் சார், அதுக்காவது ஒரு கொடுப்பனை கொடுங்க சார் நாங்கள். அப்போ அந்த தாக்கம் அந்த தாயாருக்கு எவ்வளோ இருக்கும்? ஏன் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது? என் கூட இருக்கீங்கம்மா, நீங்கள் ஏமா படிக்கட்டை பார்த்து வரீங்க, உங்களை பறக்க வைக்கிறமான்னு சொல்லி அது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு 54 பேருக்கு டிக்கெட்டை போட்டேன். எங்கே அனுப்புறது? சரி, மதுரைக்கு அனுப்பலாமா, திருச்சிக்கு அனுப்பலாமா அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் மதுரை திருச்சினா நம்ம ஊர், நம்ம ஆளுங்க ஒரு வெளியில் மகாராஷ்டிரா அது மாதிரி எங்கேயா போகணுன்னு ஒரு ஆசை. சரி, நம்ம கோயிலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டாம், அவங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டாம். சீரடிங்கிறது வந்து ஒரு சித்தருடைய ஒரு 54வது சித்தருடைய ஒரு ஸ்தலம். அங்கே அழைச்சிட்டு போகணுன்னு எல்லோரும் போகிற சொன்னாங்க. சார் ஓகே சார் அப்படின்னாங்க. இன்றைக்கி சார் அவங்க ஃப்ளைட்டில் ஏறும்போது அவங்களுடைய மனசில் இருக்கிற சந்தோஷமும் அவங்களுடைய வெளிப்பாடுகளும் ஒரு ஏவியாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அதை விட ஆனந்தம் கிடையாது சார். அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து நாளைக்கெல்லாம் சரியாயிடும், நாளைக்கு நம்ம மாறிடும், இன்னைக்கு இருக்கிற நாளுமே நாளைக்கு இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை போராட்டம் தான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து என்னோட நண்பன் வந்து தயங்கி எனக்கு காசு கொடுத்து சாப்பிட அனுப்புவான் அப்படிங்கிற மாதிரி. அந்த நண்பன் வேறு யாரும் இல்லை சார், இவர் தான். சார் கிரேட் சார். ஆனால் உங்கள் ஆபத்தான கட்டங்களில் நீங்கள் கஷ்டப்படும் போது கூட இருந்த ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை சுற்றி தான் சார் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எந்த அளவுக்கு நீங்கள் போராடுறீங்க லைஃப்பில் மேலே வர்றதுக்கு? இது எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது. இல்லை, இது முயற்சிங்கிறது வந்து சார் ஆத்மாத்மா முயற்சி பண்ணுறோம். தாயார் தாப்பனோட பிளெஸ்ஸிங்கும் உங்களுடைய விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் சார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்றுத்தருடைய வயிற்றில் அடிக்க வேண்டாம், ஒருத்தருக்கு துரோகம் பண்ண வேண்டாம், யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம். இந்த 3 பாலிசி இருந்து அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா யூ வில் ரீச் த பீக். நிச்சயமா சார். நீங்கள் பேசும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஒரு அம்மா வந்து 2 பெண்ணுங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் முதல்ல ஆரம்பிச்சது இந்த சேவைக்கான முதல் தான். இப்போ அவங்களோட டச்சில் இருக்காங்களா சார்? வராங்களா? இன்றைக்கும் வராங்க. இன்றைக்கும் நாங்கள் அவங்களுக்கு மாதம் 10 கிலோ அரிசி கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து வரும்போதும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அம்மா உங்களால் தான்மா இன்றைக்கி 5000 பேர் வாங்குறாங்க, 5800 பேர் வாங்குறாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தைய படிப்பு நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அந்த குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கோம். இன்னைக்கு ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறா, ஒரு பொண்ணு வந்து 10th படிக்கிறா. சூப்பர் சார். இவ்வளோ விஷயம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன சார்? அடுத்து நான் இப்படி ஒரு இலக்கு வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க சார். ஃபியூச்சர் கோலுங்கிறது இந்த 1000 பேர் இருக்கிற இந்த மகளிர் குழுங்கிறது வந்து மினிமம் ஒரு 2000 கொண்டு போகணும்னு ஒரு ஆசை சார். இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ள. ஒன்று. ரெண்டாவது, இந்த 4000 பேருக்கு கொடுக்குற இந்த அரிசியை வந்து குறைஞ்சது இன்னொரு 800 8000 பேருக்கு கொண்டு போகணும்னு ஆசை. அந்த குடும்பம் வந்து பைசாக்கோசரம் வெளில வட்டிக்கு வாங்குறது எதுவும் இல்லாமல் மனசு சந்தோஷமாக ஒரு சந்தோஷத்தில் ஒரு இதில் வந்து இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதான் என்னுடைய கோலும் கூட. இந்த முக்கியமான கோல் என்னென்னா, இந்த மகளிர் குழு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரில் ஒரு 2000 பேரில் குறைஞ்சது ஒரு 200 குடும்பமாக இல்லைன்னா 300 குடும்பமாவது ஒரு முதலாளிங்கிறத்துவத்தை எட்டி பிடிக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதுக்கோசரம் முயற்சியில் நான் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கேன். ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சக்தி மகளிர் குழு, சக்தி மகளிர் நல்ல மேம்பாட்டு குழு வச்சுருக்கோம். அதில் 250 குடும்பமாவது குறைஞ்சது அவங்க வந்து ஒரு என்டர்பிரினராக மாறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் இல்லாமல் மாதம் அவங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு 5000 ரூபா போகணும், பர்மனெண்ட்டாக அவங்கள போய் சேரணும். இன்றைக்கி நம்மளுக்கு மாதம் ஒரு 5000 ரூபா கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கணுங்கிறது என்னுடைய தாட்டு சார். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்மனெண்ட்டாக கொடுக்குறது வழி பண்ண முடியுமாங்கிறது நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் டீமாக அதை அலசின்னு இருக்கோம்.
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பை காட்ஸ் கிரேஸ் அம்மாப்போடைய பிளெஸிங்லையும் ஒவ்வொருத்தருடைய பிளெஸிங்லையும் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த மகளிர் குழு வந்து என்ன சார் பண்ணுறாங்க? இவங்களுடைய முக்கிய பணி என்னவா இருக்குது? முக்கிய பணி என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ ரீசெண்டாக இந்த டிட்வா புயல் வந்தது இல்லைங்களா? இந்த புயலுக்கு வந்து எல்லா இதுலேயுமே வந்து கொஞ்சம் இந்த ரைஸ் கொடுக்குறது போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. நான் எங்கள் மகளிர் குழுவை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா நீங்கள் மகளிர் குழு வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்களோட சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறீங்க? மகளிர் குழுக்கு வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது கிடையாது. உங்கள் சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், குழந்தைங்களை படிக்க வைக்கிறது எதாவது பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து டைவர்ஷன் வேணா இப்போ 18-20 வயசுலேயே டைவர்ட் ஆகிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டிட்வா புயலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி எல்லா மகளிர் குழு இருக்கிற எல்லாருமே உள்ளே இன்வால்வ் பண்ணி எல்லா காய்கறிகளும் அவங்களே ரெடி பண்ணி அவங்களே சமைச்சு எல்லாரும் பரிமாறும் போது பரம சந்தோஷம் கிடைச்சிது. ஸோ மகளிர் குழு அது மாதிரி சர்வீஸ்லேயும் இப்போ நாங்கள் இறக்கியிருக்கோம். அவங்களும் பண்ணுறாங்க. அவங்கள மட்டும் சார்ந்தது எடுத்துக்காமல், குடும்பத்தை சார்ந்து எடுத்துக்காமல், அவங்கள சார்ந்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கோம். சின்ன இதோடைய எங்களுடைய சக்ஸஸ்க்கு ஒன்று சொல்கிறேன் சார். ஒரு மகளிர் குழு இருக்கிற ஒரு அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு இடத்துல வேலை செய்கிற ஒரு சாதாரண அம்மா, அந்த அவங்க தாயார். அவங்கள மாத சம்பளம் 5000 ரூபா சார். அவங்க வந்து எங்கள் மகளிர் குழு இருக்காங்க. அதுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா தேவைப்படுது. அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த ஐயாட்ட வந்து மகளிர் குழு இருக்கீங்கல்ல, உங்கள் ஐயாட்ட சொல்லி எனக்கு ஏதாவது இந்த படிப்புக்கு ஒரு 3000 ரூபா பணம் செலவு பண்ண சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காங்க. அவங்க யோசிக்காமல் சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சம்பளம் அன்றைக்கி வாங்கின 5000 ரூபாவில் 3000 ரூபா அந்த குழந்தைய கொடுத்து படிப்புக்கு சேர்த்து விட்டாங்க. பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய சக்ஸஸோடைய. ஒரு தாயார் இந்த மகளிர் குழுக்கிற ஒருத்தங்க அவங்க சம்பாதிச்ச 5000 ரூபாயில் ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் எங்களுடைய மகளிர் குழுவில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அதுதான் என்னுடைய சக்ஸஸ். இன்றைக்கி அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கான். அந்த தாயாரை கௌரவிக்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு இதையும் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கௌரவம் ஒருத்தர் கொடுக்கும்போது அது 1000 பேர் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது உத்வேகம் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு நாங்கள் கார்டு கொடுத்து அவங்களும் ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதில் ஒரு 10-15 பேர் எங்கள்கிட்ட கார்டு திருப்பி கொடுத்து, சார் எங்களுக்கு இந்த கார்டு அரிசி வேண்டாம் சார், இதை இன்னொரு ஏழைக்கு போய் சேரட்டும் சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் எங்கள் சக்ஸஸ் சார். நிச்சயமாக சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது எனக்கு. உண்மையிலே இந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போராட்டம், அந்த கடந்து வந்த பாதை, இதெல்லாமே கேட்கும்போது ஓகே, ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க சார். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.